அண்மை செய்தி. இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை 6வது முறையாக இந்தியா வென்று சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்டர் 19 உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி அந்த வகையில் இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை 6வது முறையாக தற்போது இந்திய அணி வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. இங்கிலாந்து அணியை வீழ்த்தி தற்பொழுது இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை 6வது முறையாக வென்று தற்பொழுது இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் விளையாடிய இந்திய அணி தற்பொழுது இங்கிலாந்து அணியை வீழ்த்தி 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. அண்டர் 19 உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை இந்திய அணி 6வது முறையாக வென்றிருக்கிறது. அண்டர் 19 உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியுடன் விளையாடிய இந்தியா தற்பொழுது எதிரணியான இங்கிலாந்து அணியை வீழ்த்தி 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளையோர் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பரத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பரத். இந்திய அணி தொடர்ந்து 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. இந்த ஒரு சாதனை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது ஒரு சந்தோஷமான தருணம்னு சொல்லலாம். கிரிக்கெட் இந்தியாவில ஒரு வலுவான போட்டியா இருக்குன்றதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் இந்தியாவில் கிரிக்கெட் வளமாக இருக்கிறது. 6வது முறை வெற்றி. குறிப்பா சொன்னா இந்த வெற்றி ரொம்ப 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 ஸ்வீட்டான ஒரு வெற்றியாகவும் சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த தொடர்ல பாகிஸ்தானையும் தோக்கடிச்சு அரையிறுதிக்கு அரையிறுதியில் மிகப்பெரிய வெற்றி, இறுதி போட்டியில ஜெயிச்சிருக்கோம். குறிப்பா இன்றைய போட்டியை பத்தி பேசணும்னா ஒரு மிகப்பெரிய சாதனையான ஒரு ஸ்கோர். அதாவது 411 ரன்கள் என்பது யாருமே எதிர்பார்க்கல 50 ஓவர் போட்டியில. அதுவும் வைபவ் சூரியவன்ஷி இளம் புயல் சுமார் 80 பந்துகள்ல ஒரு 175 ரன்கள். கபில் தேவ் 1983 வேர்ல்டு கப்ல முதல் முறையா 175 ஜிம்பாப்வே அடிச்சு எப்படி இன்னைக்கும் நிலை பெற்று இருக்காரோ அந்த மாதிரி ஒரு இறுதி போட்டியில இவர் அடிச்ச இந்த 175 அப்படின்றது மிகப்பெரிய ஸ்கோர். 15 6 15 பவுண்டரி. ஒரு ஸ்டேஜ் ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இறுதி போட்டிகளில் தோல்வியே சந்திக்காத ஒரு அணியா இங்கிலாந்து இந்த போட்டிக்குள்ள வந்தாங்க. அவர்களை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். குறிப்பா நாளைக்கு T20 உலகக்கோப்பை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்தியா ஸ்ரீலங்காவில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை இன்று நாம் பெற்றிருக்கிற இந்த அண்டர் 19 வேர்ல்டு கப் விக்டரி என்பது நமக்கு ஒரு பெரிய உதவியா இருக்க போது. ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம். ஒரு ICC வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம T20 சாம்பியனா இருக்கோம். இப்ப ICC அண்டர் 19 போட்டியும் ஜெயிச்சதன் மூலமாக we are forced to recognize வருங்காலம் வளமாக இருக்கு இந்தியாவுக்குன்னு சொல்லலாம். குறிப்பா அரையிறுதி போட்டியில ஆரோன் ஜார்ஜ் அந்த டோர்னமெண்ட்ல ரன் அடிக்காத ஒரு மிகப்பெரிய செஞ்சுரி அடிக்கிறாரு. அதற்கு பின்பாக இறுதி போட்டியில ஒரு பிரம்மாண்ட செஞ்சுரி வைபவ் சூரியவன்ஷி. இதையும் தாண்டி நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது ஒருத்தரை பத்தி குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஆயுஷ் மாத்ரே அணியின் தலைவர் பிரம்மாண்டமா அணியை லீட் பண்ணாரு. தேவையான போட்டிகள் எல்லாம் ரன் அடிச்சாரு. அப்கோர்ஸ் அவர் நம்ம CSKவோட யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அளிக்கிறது. நிறைய நெகட்டிவிட்டி பேசிட்டோம் T20 வேர்ல்டு கப் பத்தி. பாகிஸ்தான் வரப்போறது இல்ல, என்னடா இது, அந்த போட்டி காலாப்பா அப்படி இப்படின்னு. நாளைக்கு தொடங்கப்பட போட்டிக்கு முன்னாடிய நற்செய்தி, 6வது முறையாக இந்த போட்டியை வென்றிருப்பதன் மூலமாக இந்தியா உலகத்துக்கே கிரிக்கெட் வேர்ல்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கு. மறந்துடாதீங்க, அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஜெயிச்ச பல பேர் இன்னைக்கு நம்பர் 1 பிளேயரா இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாவாகட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், இப்படி பல பேர், அஜிங்கிய ரஹானே, இப்படி பல பேர் இந்த 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான உலகக்கோப்பை போட்டி ஜெயித்த அணியில் இருந்தவர்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்காங்க. இந்த அணியிலிருந்தும் பல ஸ்டார்கள் உருவாக போறாங்க. நம்ம பார்த்து ரசிக்க போறோம். வருங்காலம் வளமா இருக்குன்னு சொல்வதற்கான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்லலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.